பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஸ்னைப்பருங்கிறதே வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக குறிபார்த்து சுடக்கூடியது. 150 அடி தான், ரொம்ப பெரிய தூரம் இல்லை. 150 200 அடிங்கிறது ஸ்னைப்பரில் வந்து வாய்ப்பு தான். இப்போ எப்படி வந்து உரசிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்கிறது ஒரு கான்ஸ்பிரசியாக இப்போ பேசுகிறாங்க. நான் ஒருத்தர் இறந்துருக்காரு இந்த இடத்துல. ட்ரம்புடைய ரிபப்ளிக் கட்சியை சார்ந்தவன், அந்த ஊரை சார்ந்த பட்லருங்கிற நகரத்தில் தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. பக்கத்து ஊரை சார்ந்தவன் 20 வயசு பையன். 20 வயசு பையனுக்கு என்ன ட்ரம்ப் மேலே ஒரு கோவம் இருக்க முடியும்? வந்து அது உயரமான கட்டடத்திலிருந்து ஸ்னைப்பர் நினைச்சு விட்டுருக்கான். இதை வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. ஏன் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை? ஏன் வந்து ட்ரம்புடைய பாதுகாவலர்கள் கண்டுகொள்ளல? துப்பாக்கியோட ஏறினதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுட்டுட்டாங்களே, சுட்ட பையனை சுட்டுட்டாங்களே. சுட்டாத்தனங்க உங்களுக்கு பிரச்சனை முடியும். அதாவது உங்களுடைய பார்வையின்படி அனுதாபத்துக்காக தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கா? பொதுவாக ஒருத்தர் உங்களை நோக்கி ஒருத்தர் சுடுறான்னு வைங்களேன், கீழே நீங்க வந்து உங்க காதுல உரசிட்டு போச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? கீழே விழுவீங்க. ஆமா. எந்திரிச்சு என்ன செய்வீங்க? பயத்தோட தானே போவீங்க. இப்படி கையை உயர்த்தி அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவீங்களா? ட்ரம்ப் பேசும்போது சுத்தி மேடையில் அவருடைய பாதுகாவலர் யாருமே இல்லை, கீழே நிற்கிறாங்க. 5 முறை சுட்டதுக்கு அப்புறம் தான் மேலே ஏறுறாங்க. போய் பாதுகாப்பாக நின்று கூட்டிட்டு போறாங்க. அது கிட்டத்தட்ட செட்டிங் மாதிரியே தெரிஞ்சது. உலகத்தின் பார்வையில் இது எல்லாருமே கண்டனம் பண்றாங்க. குறிப்பாக மோடி அவர்கள் கண்டனம் பண்ணியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நீங்க பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா பொதுவாக அமெரிக்காவில் இருந்த எல்லா ஜனாதிபதிகளுமே ஒன்று அமெரிக்காவுடைய ராணுவத்தில் பணியாற்றியிருப்பாங்க அல்லது அமெரிக்காவுடைய நிர்வாகத்தில் இருந்திருப்பாங்க. எந்த விதத்தில நிர்வாகத்திலோ ராணுவத்திலோ பணியாற்றாத ஒரே ஒரு மனிதன் தான் ட்ரம்ப் தான். அவர் முழுக்க ஒரு தொழிலதிபர். ஆதந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். அமெரிக்கா தேர்தல் நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது. அதுதான் தற்போது ஒரு மிக சர்ச்சையாக மாறி இருக்கு. பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் மீது ஒரு துப்பாக்கி சூடு காதில் உரசிக்கிட்டு குண்டு போயிருப்பதாக தகவல். அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது முகம் ஃபுல்லாக ரத்தம் அழிஞ்சு அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு உலகத்தினுடைய பேசுபொருள் அதுவாக தான் இருக்குது. பிடன் வர்சஸ் ட்ரம்ப், அதுதான் வந்து அமெரிக்க தேர்தல் களம். தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு சமபலத்தோடு இருப்பதாகலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நிலவரம் என்னவா இருக்குது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நிலவரம்? எப்பொழுதுமே வந்து பென்சில்வேனியாங்கிற இடத்துல தான் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா அமெரிக்கா தேர்தலை பொறுத்தவரை 4 வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நவம்பர் 4 வருடம் முடியும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நவம்பர் 1 டியூஸ்டே அது இப்பொழுது வருது. கடந்த முறையும் ட்ரம்பும் பைடன் தான் போட்டிக்கிட்டாங்க. அங்கே 2 பேர் கட்சி தாங்க, குடியரசுக் கட்சி, டெமோக்ராட்டிக் கட்சி, ஜனநாயக கட்சி. இந்த 2 கட்சி தான். இந்த 2 கட்சி தான் பெரிய கட்சி. மற்றதெல்லாம் வந்து சின்ன கட்சிகள் தான், உதிரி கட்சி முறை தாங்க. ஆமாம். அதே மாதிரி ஜனாதிபதியை மக்களால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே ஜனாதிபதி ஆட்சி தான், அதிபர் ஆட்சி. அப்போ இந்த தேர்தல் என்பது மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுடைய இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் முறை. மொத்தம் 50 மாநிலம் அமெரிக்காவில். நீங்கள் கூட அமெரிக்க கொடியில் பார்த்துருப்பீங்க, 50 ஸ்டார் இருக்கும். 50 ஸ்டார் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு மாநிலத்தை குறிக்கும். அது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் எலக்ட்ரல் ஓட்ஸ். எலக்ட்ரல் ஓட்ஸ்னால் நம்ம ஜனாதிபதியை கூட இந்தியாவில் எலக்ட்ரல் ஓட்ஸில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கேற்ப அந்த மாநிலத்திற்கு ஓட்ஸ் மாறும். உதாரணமாக கலிஃபோர்னியா மாநிலம் தான் அமெரிக்காவில் பெரிய மாநிலம், மக்கள் தொகை அதிகமாக இருக்க மாநிலம். ஓகே. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்து இந்தியா மாதிரி பார்த்துடாதீங்க, அங்கே ஒரு அதிகபட்சம் 15 கோடி வேட்பாளர்கள் தான். 15 கோடி மக்கள் தான், மக்கள் தொகை 15 கோடி மக்கள் தான் ஓட்டு போடுற மக்கள். ஒரு மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 20 கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் வாக்களிக்கக்கூடிய தகுதி ஒரு 15 கோடி பேருக்கு. வாக்குரிமைக்கு ஒரு 15 கோடி மக்கள் தான் தகுதியானவர்கள். ஆமாம். இதுதான் கடந்த முறை அதிகபட்சமாக வாக்களித்தது, அதை வச்சு சொல்கிறேன். அப்போ இவர்கள் அந்தந்த மாநிலங்களில் வாக்களிக்கிறாங்க. எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா அந்த மாநிலத்துடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய செனட்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. உதாரணமாக இப்போது அமெரிக்காவில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கின்ற மாநிலம் கலிஃபோர்னியா.
அங்கே வந்து 53 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, தேர்ந்தெடுக்கணும். 2 செனட்டர்ஸ் இருப்பாங்க. இதுதான் அதிகபட்சம். ஓகே. இப்போ எப்படி ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக 538 எலக்ட்ரல் ஓட்ஸ். ஓகே. 50 மாநிலங்களிலிருந்து எல்லாம் கலந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ளஸ் செனட்டர்ஸ் ஓகே எல்லாம் சேர்ந்து 538 எலக்ட்ரல் ஓட்ஸ் தான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க, துணை ஜனாதிபதி உட்பட. மக்களை பொறுத்தவரை ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு தான், அவ்வளோதான் கணக்கு. இந்த அடிப்படையில் இந்த எல்லா மாநிலங்களையும் தேர்தல் நடக்கும். அதற்கு முன்பாக இந்த 2 கட்சி சொன்னோம்ல, பெரிய கட்சி, ஒன்று இந்த டெமோக்ராட்டிக் கட்சி, இன்னொன்று ரிபப்ளிக் கட்சி. அதில் வேட்பாளரை கூட நீங்கள் நினைச்சவங்களை நிப்பாட்ட முடியாது. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வாக்களிக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்கள் போட்டி போடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்புடைய கட்சியை சார்ந்த இந்த ரிபப்ளிக் கட்சிக்கு 3 பேர் போட்டிக்கிட்டாங்க, ஓகே, ட்ரம்பை சேர்த்து. அதில் 2 பேர் இந்தியர்கள். இந்த விவேக் ராமசாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு தமிழர், அவர் கூட போட்டிக்கிட்டார். அப்புறம் வந்து இன்னொரு இந்திய பெண்மணி ஒன்று, 3 பேர் சேர்த்து போட்டிட்டாங்க. நிக்கி, அந்த அந்த பெண்மணி பேர் நிக்கி, குஜராத்தியை பூர்வீகமாக கொண்டவர், அமெரிக்கா சிட்டிசன். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை 14 வருஷம் நீங்கள் குடியுரிமை பெற்று விட்டால் யார் வேணாலும் போட்டிடலாம். கிரீன் கார்டு வாங்கி 14 வருஷம் இருக்கணும், அவ்வளோதான். 35 வயசு இருக்கணும், இதுதான் கணக்கு. அப்போ நீங்கள் இந்த 3 பேரில் அந்த குடியரசுக் கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரை திருப்பி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ட்ரம்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் ட்ரம்பு. அங்கே பொறுத்தவரை 2 முறை தான் வந்து பிரசிடென்ட்டாக இருக்க முடியும். இது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு வைங்க. இதன் அடிப்படையில் இது வந்து கடைசி வாய்ப்பு, ட்ரம்புக்கும் சரி பிடனுக்கும் சரி, இது வந்து 2வது முறை தான். 2 பேரும் போட்டிடுறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி, அவர் டெமோக்ராட்டிக் கட்சி. என்னன்னா பிடன் வந்து 80 வயசுக்கு மேலே, இவர் 77 வயசுக்கு மேலே, 2 வயதானவர்கள் தான் போட்டிடுறாங்க. இப்போ நான் எதுக்கு இந்த கான்ஸ்பிரசிக்கு வரேன், இந்த பென்சில்வேனியா, இந்த ஏன் நான் இதை வந்து ஒரு கான்ஸ்பிரசியாக சொல்கிறேன்னா, கடந்த முறை 2016-17 தேர்தல் நடந்துச்சுல, அந்த நவம்பரில் 2016 நவம்பர் பிடன் ஜெயிச்சார். அந்த பிடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில்வேனியாவில் அதிகமான வாக்குகளை வாங்கினார். ஓகே. அந்த பென்சில்வேனியா வெற்றியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அடம் பிடிச்சி நான் வந்து இந்த பிரசிடென்ட் கொடுக்கவே மாட்டேங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. ஓகே. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசியே வந்துச்சு. ஏன்னா இவர் தோற்று போனதை ஒத்துக்க மாட்டேன்றாரு. அந்த பென்சில்வேனியாவில் தான் இப்போ ட்ரம்ப் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் துப்பாக்கியால். ஓகே. ஒன்று. 2வது, இப்பொழுதுமே ட்ரம்புக்கும் பிடனுக்கும் 1% 2% தான் வித்தியாசம் இருக்குது கருத்து கணிப்பில். ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டு தான். ஆமாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதை கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய அனுதாபம் அல்லது வந்து ஒரு ஆதரவு தான் இதை மாற்றும். ஓகே. அதாவது அனுதாபத்துக்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்குங்கிறீங்களா? நடந்திருக்கலாம். இது ஒரு கான்ஸ்பிரசி. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வந்து எம்ஜிஆர் கழுத்துல வந்து குண்டடி, அந்த போஸ்ட் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு திமுகவுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பார்த்துட்டோம். இது ஒரு கான்ஸ்பிரசி தான். என்ன காரணம்னா, கடந்த முறை வந்து 2011 அந்த டைமில் வந்து ட்ரம்ப் பிரசிடெண்டாக இருந்தார். 12 17 நம்ம மாட்ட முடியாதுன்னாரு, தோற்று போனார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலை. அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த பிரச்சாரம் வந்து ஏகப்பட்ட கான்ஸ்பிரசியை கொடுத்துச்சு. எப்படின்னா, ரஷ்யாவிடமிருந்து நிதி உதவி பெற்றாருங்கிற குற்றச்சாட்டை ட்ரம்ப் மேலே வச்சாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ட்ரம்புடைய மருமகன் ஜெரட் குஷ்னர், இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். ஆமாம். 2வது, இவர் வந்து இந்த ஊடகங்களை பூரா கையில் வச்சுருந்தார், பத்திரிகைகளை வந்து ஃபுல்லாக வந்து கையாண்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர் வந்து ட்ரம்பை தவறாக வழி நடத்துகிறாங்கிற பேச்செலாம் வந்துச்சு. ட்ரம்புமே வந்து எப்படின்னா இந்த பிடனுடைய வெற்றியை வந்து 2014 ஏற்றுக்கல முடியாது. ஏன்னா அதுக்குமே ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் தான் இருந்துச்சு. அது ஒரு கான்ஸ்பிரசி போச்சு. அதுக்கப்புறம் தான் மாறினாங்க. 3வது விஷயத்தை பொறுத்தவரை முக்கியமானது என்னென்னா, ட்ரம்ப் மேலே 4 கிரிமினல் கேஸ் இருக்குது. ஆமாம். எந்த ஒரு சம்பந்தப்பட்ட வழக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட முன்னாள் அதிபர்கள் மேலே இப்படி ஒரு கிரிமினல் வழக்கு இல்லை. ஆமாம். 4 கிரிமினல் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இதில் தீர்ப்பு எப்போனாலும் வரலாம். ஓகே. இதில் என்னென்னா, ஒருவேளை வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்று பிரசிடெண்ட் ஆகிவிட்டார், ஜனாதிபதி ஆகிவிட்டால் அந்த கேஸை இவர் வந்து தள்ளுபடி பண்ண முடியும். இப்போ வந்து சுப்ரீம் கமாண்டர் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் தான், அதிபர் தான், ஜுடிஷியரி அதிபருக்கு கீழே. ஆமாம், ஜுடிஷியரி அதிபருக்கு கீழே தான். அப்போ அந்த இடத்துக்கு போயிடும். ஒருவேளை வந்து தேர்தலுக்கு முன்பாக தீர்ப்பு வந்து விட்டால் என்னங்கிறது நமக்கு தெரியல. அது ஒரு சிக்கல் இருக்குது.
அப்போ இதை ஒரு பக்கம் பார்க்கணும். இரண்டாவது, இந்த பென்சில்வேனியாவில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா, ஒரு 20 வயது இளைஞன் தான் துப்பாக்கியால சுட்டிருக்காரு. அவரும் ட்ரம்ப் கட்சியை சார்ந்தவரும் கூட. ஸ்னைப்பரை கொண்டு துப்பாக்கினால் சுட்டிருக்கான். ஸ்னைப்பருங்கிறதே வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக குறிபார்த்து சுடக்கூடியது. 150 அடி தான், ரொம்ப பெரிய தூரம் இல்லை. 150 200 அடிங்கிறது ஸ்னைப்பரில் வந்து வாய்ப்பு தான். இப்போ எப்படி வந்து உரசிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்கங்கிறது ஒரு கான்ஸ்பிரசியாக இப்போ பேசுகிறாங்க. அதான் ஒருத்தர் இறந்துருக்காரு இந்த இடத்துல. அதாவது ட்ரம்ப் தாங்க சுடப்படக்கூடாது, மற்றவங்க இறந்ததை பற்றி அங்கே என்ன கவலை இருக்குது? ட்ரம்ப் சுடப்படக்கூடாதுன்னா அவர் மேலே ரத்த காயம் இருக்கு. அவர் மேலே ரத்த காயப்பட்டதே தவறுதலாக கூட பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசுகிறாங்க. இது நமக்கு உறுதியாக தெரியல. ஆனால் 150 அடி அந்த இளைஞன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்புடைய ரிபப்ளிக் கட்சியை சார்ந்தவன். அதே வந்து அந்த ஊரை சார்ந்த பட்லருங்கிற நகரத்தில் தான் அந்த மீட்டிங் நடந்துச்சு. பக்கத்து ஊரை சார்ந்தவன் 20 வயசு பையன். 20 வயசு பையனுக்கு என்ன ட்ரம்ப் மேலே ஒரு கோபம் இருக்க முடியும்? அவன் வந்து அது உயரமான கட்டடத்திலிருந்து ஸ்னைப்பரை பார்த்து சுட்டிருக்கான், ஸ்னைப்பரை வச்சு சுட்டிருக்கான். இதை வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. ஏன் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை? ஏன் வந்து ட்ரம்புடைய பாதுகாவலர்கள் கண்டுகொள்ளலை? ஒன்று, துப்பாக்கியோட ஏறினதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுட்டுட்டாங்களே, சுட்ட பையனை சுட்டுட்டாங்களே. சுட்டாத்தனங்க உங்களுக்கு பிரச்சனை முடியும். தமிழ்நாட்டில் சுடப்படலையா? என்கவுண்டர்லாம் எதுக்கு நடக்குது? அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. சுடப்பட்டார் அந்த இளைஞன். அப்போ இந்த பாதுகாப்பு படை அப்பொழுது என்ன பண்ணாங்க? ஒன்று, ஓகே, அதாவது உங்களுடைய பார்வையின்படி அனுதாபத்துக்காக தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கா? நான் வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு பார்வையில் பார்க்குறேன். பொதுவாக ஒருத்தர் உங்களை நோக்கி ஒருத்தர் சுடுறான்னு வைங்களேன், கீழே நீங்கள் வந்து உங்கள் காதில் உரசிட்டு போச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? கீழே விழுவீங்க. ஆமாம். எந்திரிச்சு என்ன செய்வீங்க? பயத்தோடு தானே போவீங்க. இப்படி கையை உயர்த்தி அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவீங்களா? கையை உயர்த்தி அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு? சென்னை தமிழில் வார்த்தையை பாருங்கள், ஆங்கில வார்த்தையை சொன்னார். யார்? ட்ரம்ப். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. அப்போ இது என்ன செட்டிங் மாதிரில இருந்தது? முதல் முறையாக பார்க்கின்ற எனக்கே செட்டிங்காக இருந்தது. ஏங்க, ஒருத்தன் துப்பாக்கி நம்ம மேலே ஒருத்தன் சுற்றுறான்னா, காதில் உரசிட்டு போய் ரத்தம் வடிதுன்னா, நம்ம இயல்பாக மனநிலை, ஒரு மனித மனநிலை என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். பயந்து அங்கேருந்து போக பார்ப்போம். இப்படி பாதுகாப்போட இப்படி கையை உயர்த்தி அவ்வளோ வலிமையானவரா தனி மனிதனாக இருக்க முடியுமா? இப்படி உயர்த்தி இந்த வார்த்தையை பேச முடியுமா? அது ஒரு பார்வை. என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும் சொல்றேன். அமெரிக்கா மாதிரி ஒரு பண்பட்ட. இரண்டாவது, அவருடைய பாதுகாவலர்கள் என்னை காப்பாற்றினாங்க. பாதுகாவலரே இல்லைங்க சுடப்படும் போது. அவர் பேசும் பொழுது யாராவது சுற்றி பாதுகாவலர்ன்றாங்களா? இல்லை. கீழே மேடைக்கு கீழே நின்றாங்க. மேடையில் கூட இல்லை. ட்ரம்ப் பேசும்போது சுற்றி மேடையில் அவருடைய பாதுகாவலர் யாருமே இல்லை, கீழே நிற்கிறாங்க. 5 முறை சுட்டதுக்கப்புறம் தான் மேலே ஏறுறாங்க. போய் பாதுகாப்பாக நின்று கூட்டிகிட்டு போகிறாங்க. அது கிட்டத்தட்ட செட்டிங் மாதிரியே தெரிஞ்சுது. இது என்னோட பார்வையாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியல. என்னுடைய பார்வை ஒரு தனிமனித பார்வை, ஒரு சந்தேக பார்வை. காரணம், இந்த நேரத்தில் ட்ரம்புக்கு ஒரு 2 விழுக்காடு அனுதாபம் கூடுச்சுன்னா வெற்றி வந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை இப்படிலாம் நடந்துச்சுல. பத்திரிகை வந்து அதுக்கு தான் பாருங்கள், இங்கிலாண்டில் இந்த ட்ரம்புடைய நண்பர் ஒருத்தர், பிரிட்டனில் ஒரு கட்சி இருக்காங்க, வலதுசாரி கட்சி, அதனுடைய நைல் ஃப்ராங்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உடனே ட்வீட் போட்டிருக்காரு, இது எனக்கு தெரியும், இப்படி வந்து ட்ரம்பை கொலை பண்ணிடுவாங்கன்னு தெரியும். பைடன் வந்து என்ன பேச்சு பேசினார், பைடன் வந்து பைடனுடைய ஆதரவாளர்களை தூண்டிவிட்டு ட்ரம்பை கொலை செய்கின்ற முயற்சியை செய்தார்கள் என்று அவர் பேசுகிறார். பேட்டி இன்வெஸ்டிகேஷனே முடியல. ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் முக்கியமாக வெளியே வந்தது இந்த சுட்ட இந்த தாமஸ் அப்படிங்கிற அந்த பையன், 20 வயசு பையன், தாமஸ் மேத்யூ குரூக்குங்கிற இந்த 20 வயசு பையன், சின்ன பையன், அவன் ட்ரம்புடைய குடியரசுக் கட்சியுடைய உறுப்பினர் கார்டை வைத்திருந்தான். உறுப்பினர். இப்போ இது என்ன சொல்ல போறீங்க? தன் கட்சியை காந்த ஒருத்தரே உலகம் முழுக்க இந்த துப்பாக்கி சூடுக்கு கண்டனம் அழுத்திருக்கு. இந்தியாவில இருந்து மோடியும் கூட கண்டிச்சிருக்காரு. துப்பாக்கி சூடுக்கு எல்லோருமே கண்டனம் தெரிவிக்கிறோம். யாரையுமே சுடுவது வன்முறை என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். குறிப்பாக அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் நிறைய இருக்கு. ஒரு குற்றவாளியை கூட நாம் என்கவுண்டர் செய்யக்கூடாது என்று மனநிலையில் இருப்பவர்கள் நாம். மரண தண்டனையை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள். அது மாற்றுக்கிறது இல்லை. அதை நான் எதுக்குமே சொல்லலை. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஆனால் இந்த இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக நம்ம பார்த்தோம்னா இதை 1+1 2ங்கிற மாதிரி வருது. அவர் குனிஞ்சது, அவருக்கு வந்து உரசிட்டு போனது, பக்கத்தில் இருந்தவங்க கொல்லப்பட்டதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. என்ன காரணம்னா, அவங்களை பொறுத்தவரை யார் பக்கத்தில் இருந்தாலும் கொல்லப்பட்டிருப்பாங்க. அவங்க தேவை வந்து அனுதாபம் தானேங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை
கொடுக்கும். ஓகே. இன்னைக்கு ஒருவேளை FBI வந்து உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்புக்கு மிகப்பெரிய வந்து நெருக்கடியா கூட ஆகலாம். பின்னடைவை கொடுக்கும். ஆனால் சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா தேர்தல் நேரம், இந்த நேரத்தில் யார் பிரசிடண்டாக வருவாங்கன்னு தெரியாது. இப்போ இதில் போய் FBI மாட்டிக்க மாட்டாங்க. அதனால வந்து மக்கள், அமெரிக்கா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பேசும் பொருளாக ஓகே இன்னைக்கு ஊடகங்கள் மாற்றி இருக்குது. ஊடகங்களை முழுவதும் நான் சொன்ன மாதிரி இந்த குருஸ்னர் வச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வேலையை பண்ணுறார். ஏங்க இஸ்ரேலுக்கு போனார்ல இவர் பிரசிடண்டாக இருக்கும்போது, அது ட்ரம்ப் வந்து பிரசிடண்டாக இருக்கும்போது கூடவே போனவர் தான் இந்த குஷ்னர். இன்னும் சொல்ல போனால் ட்ரம்புடைய அரசியல் ஆலோசகராக குஷ்னர் இருக்கிறார். அவருடைய மருமகன் இவாங்கா ட்ரம்புடைய கணவர். அங்கே பார்த்து இஸ்ரேலில் போய் என்ன பண்ணாங்க, பாலஸ்தீனத்தில் இருக்க மேற்கு கரை, அங்கே ஏற்கனவே பிரச்சனை, மேற்கு கரையை முழுக்க இஸ்ரேலோட சேர்க்கிற வேலையை பண்ணும்போது மேற்கு கரை முழுவதும் குடியிருப்புகளை கட்டுவது இந்த குஷ்னருடைய கம்பெனி தான். இது ஒரு பக்கம். ஏன் இன்னைக்கு செர்பியாவில் ஏற்கனவே பிரச்சனை, யுத்தம்லாம் நடந்துச்சு. அங்கே இன்னைக்கு முழுக்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குஷ்னர் டீம். முழுக்க அமெரிக்காவுடைய அந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு பெரும் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் குஷ்னர். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டுமே $500 மில்லியன் பார்த்துங்க எத்தனை கட்டுறாங்கன்னு. அப்போ இப்படி ஒரு பக்கம். ஏற்கனவே இந்த ரஷ்யாவோட நிதி உதவி வாங்கினார் குஷ்னர் தான் காரணம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம். பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம். குறிப்பாக சொல்லணும்னா பொதுவாக அமெரிக்காவில் இருந்த எல்லா ஜனாதிபதிகளுமே ஒன்று அமெரிக்காவுடைய இராணுவத்தில் பணியாற்றியிருப்பாங்க அல்லது அமெரிக்காவுடைய நிர்வாகத்தில் இருந்திருப்பாங்க. எந்த விதத்தில் நிர்வாகத்திலோ இராணுவத்திலோ பணியாற்றாத ஒரே ஒரு மனிதன் தான் ட்ரம்ப் தான். அவர் முழுக்க ஒரு பிஸ்னஸ்மேன். இந்தியாவில் நீங்கள் அம்பானி வந்து பிரைம் மினிஸ்டரானா எப்படி இருக்கும், அதானி பிரைம் மினிஸ்டரானா எப்படி இருக்கும், அதை கம்பேர் பண்ணிக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். அதுதான் நான் வந்து சுருக்கமாக விளக்கத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் நடக்கிறது. இது முக்கியமான 2 பேருக்கு முக்கியமான தேர்தல். பைடனுக்குமே கடைசி தேர்தல் இது. பைடனுக்கு என்ன ஒரு சிக்கல்னா அவருடைய வயது தான், ஏஜ் ஃபேக்டர். 81 வயது. 2 பேரும் பிரச்சாரத்தில் பேசும்போது பைடனுடைய பேச்சு மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டதா மாறுது. உண்மைதாங்க. எனக்கு தெரிஞ்சு பைடன் போட்டிட்டு இருக்கக்கூடாது. கமலா ஹாரிஸ் மாதிரி இந்தியா வம்சாவளியை சார்ந்தவரை போட்டியிட வச்சிருக்கலாம். ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இந்தியர்கள் ஓட்டு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்தியா, அதான் சொல்கிறேன் 81 வயது. இப்போ இந்தியான்னு சொன்னதுனால சொல்கிறேன் 50 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க. அதாவது இந்திய வம்சாவளி, அதாவது அப்பா அம்மா இந்தியாவில் இருப்பாங்க, அவங்க போய் இங்கே பிறந்திருப்பாங்க. ஸோ 50 லட்சம் இந்தியா வம்சாவளியினர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்க. 2 விழுக்காடு. இப்போ இன்னைக்கு இந்த 2 விழுக்காடு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆமாம். இப்போ பிடனுக்கும் ட்ரம்புக்கும் வித்தியாசமே 2% தான். 2%. அந்த 2% ஒருவேளை இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் யார் பக்கம் போனாலும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கடந்த முறை ஹவுடி மோடி நிகழ்ச்சியவே ட்ரம்ப் நடத்தினார். நடத்தி பிரதமர் மோடி அவர்களை வர வச்சு பெரிய நிகழ்ச்சி நடத்தாரு. இங்கேயுமே வந்து நமஸ்தே மோடி, நமஸ்தே ட்ரம்ப் நடத்தினாங்க. இதெல்லாம் ஒரு ஒத்துழைப்பு. 2வது இப்போ துப்பாக்கி நடந்தது கூட பிரதமர் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் ட்ரம்புக்கு வந்து துப்பாக்கியில் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்தார். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியர்கள் மனநிலையில ட்ரம்ப் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கா? ஏன்னா இங்க மோடியும் ட்ரம்ப் நல்லா இல்ல. கடந்த முறை வந்து பிடனுக்கு ஆதரவாகத்தான் இந்தியர்கள் இருந்தாங்கன்னு ஒரு சர்வே. அதுக்கு முன்னாடி இந்தியர்கள் வந்து ட்ரம்புக்கு கொடுத்தாங்க. கடந்த முறை குறைவாக இருந்தது. இப்பொழுது 2லிருந்து 5 விழுக்காடு ட்ரம்புக்கு வந்து ஆதரவு பெருகிருக்கு. இந்தியர்கள் மத்தியில் ட்ரம்புக்கு ஆதரவு பெருகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது. ஏனென்றால் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். ஆனால் சொல்ல போனால் 1 விழுக்காடு ட்ரம்ப் தான் இப்போ எஜ்ஜில் இருக்காரு. வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் ட்ரம்புக்கு ஆதரவை கூட்டுமா குறைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் சில மாதங்கள், ஏன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் டியூஸ்டே வாக்களிப்பு நடக்கணும். இப்போ இதுக்குள்ள என்ன மாதிரி மாற்றம் வருது, இல்லை என்ன மாதிரி தீர்ப்பு வருது, ஏற்கனவே 4 கிரிமினல் கேஸ் நடக்குது, அந்த தீர்ப்பு எப்படி வந்துருமா இல்லை வராதா, இதை பொறுத்து இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் தேர்தல் முடிவு போகிற மாதிரி தெரியும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மாறி ஒன்று ரிபப்ளிக் பார்ட்டினா அடுத்து வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி தொடர்ச்சியாக 2 முறை இருந்தவர்னா நம்ம சமீபத்தில் வந்து பராக் ஒபாமாவை சொல்லலாம். அதே மாதிரியான வாய்ப்பு பிடனுக்கு இருக்குமா, இல்லை வந்து மறுபடியும் ட்ரம்ப்புக்கு தான் வாய்ப்பு இருக்குமா? இல்லை, யார் வந்தாலுமே 2வது முறை வர போகிறாங்க. இப்போ யார் வெற்றி பெற்றாலுமே 2வது முறை கடைசி வாய்ப்பு இல்லை. 2 முறை வெற்றி பெற்றவர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்துருவாங்க. ஆனால் வாய்ப்பு என்பது ட்ரம்புக்கு எட்ஜ் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அந்த பல்வேறு பத்திரிகைகள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டன, அமெரிக்காவுடைய பத்திரிகைகள். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 48 விழுக்காடு வந்து ட்ரம்புக்கும் 46 விழுக்காடு
பிடனுக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க கண்டிப்பா. அது எப்படி வருதுன்னு பார்க்கணும். இரண்டாவது, இந்த பென்சில்வேனியாங்கிற மாநிலம் வந்து எப்பொழுதுமே வந்து டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலம், முழுக்க ட்ரம்புக்கு வந்து குறைவாக இருக்கின்ற மாநிலம். அதுதான் கடந்த முறை காலவாரி விட்டுச்சு ட்ரம்புக்கு. பென்சில்வேனியா மாநிலம் தான் கடந்த முறை ட்ரம்ப் தோற்பதற்கு காரணமாக இருந்த மாநிலம். அதைத்தான் பென்சில்வேனியா வெற்றியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாரு. அதே மாநிலத்தை நடந்து இப்போ பென்சில்வேனியா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களாங்கிற போயிருக்கலாம். நான் வந்து 1+1 அதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்ங்கிற மெத்தடில் நான் பார்க்குறேன். எது உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் இப்படி வந்து ஒரு ஸ்னைப்பரில் சுட்டு காதை உரசிட்டுக்கு போகிற அளவுக்கு குறி தவறுவது என்பது ரொம்ப ரேரஸ்ட் தான், அப்படி தான் சொல்கிறாங்க. அதிலும் இந்த இளைஞர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டாருங்கிற அந்த கான்ஸ்பிரசி இருக்குது. எங்கள் மேலே இருக்காரு ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு, கீழே ஃபுல்லாக செக்யூர் பண்ணி ஆளை பிடிச்சி யார் செஞ்சாங்க அப்படி சொன்ன மாதிரி டெமோக்ராட்டிக் கட்சியில் செய்ய சொன்னாங்கன்னு கேட்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ட்ரம்புக்கு ஏதாவது ஒன்றுனா எவ்வளோ டெமோக்ராட்டிக் கட்சி வந்து பிரச்சனையை சந்திச்சிருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. தேர்தலே வந்து ஒரு சூழ்நிலையே மாறி போயிருக்கும். அதனால் அதை செய்ய முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த உண்மையை FBI கண்டுபிடிச்சி சொல்லுமா அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு முக்கியமான கேள்வி. ஓகே, உலகத்தின் பார்வையில் இது எல்லாருமே கண்டனம் பண்ணுறாங்க. குறிப்பாக மோடி அவர்கள் கண்டனம் பண்ணியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? யார் வெற்றி பெற்றாலுமே இந்தியாவுக்கு நன்மை தாங்க. ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவை எப்பொழுதுமே பகைத்து கொள்ளாது. இப்போது நம்ம நேச நாடுகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்குமான உச்சி மாநாடு நடந்தது. கடந்த 22 வருடமாக நடந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து அந்த காலகட்டத்தில் மன்மோகன் சிங் காலகட்டத்திலே போட்ட அக்ரிமெண்ட். ரஷ்யாவோட நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெயை பெரும்பாரியான கச்சா எண்ணெய் நம்ம தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இரண்டாவது, ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கும்போது அமெரிக்கா பொருளாதார தடை போட்டாங்க. சரியான அமெரிக்கா வந்து அவர்கள் மேல் பொருளாதார தடை விதித்தாலும் கூட ரஷ்யாட்டிருந்து வாங்குறது அமெரிக்கா நமக்கு ஒன்றும் சொல்றது இல்லை. குறிப்பாக நம்ம இந்திய ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த நெருக்கம் இருந்தாலும் அமெரிக்காவும் இந்தியாவும் நெருக்கமாக இருப்பதை அமெரிக்கா எப்பொழுதுமே இப்போ விரும்புகிறது சமீப காலமாக. காரணம், அமெரிக்காவுடைய பொருள்களுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது. அதே மாதிரி 50 லட்சம் இந்தியர்கள் அங்கே உள்ள இந்தியா வம்சாவளி இந்தியர்கள் இருக்காங்க. அவர்களுடைய உழைப்பும் அந்த வாக்குகளும் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ட்ரம்ப் இருந்தால் இந்தியாவிற்கு தற்போதைய நிலைமையில் கூடுதல் பலம். காரணம் என்னன்னா, ட்ரம்பும் ஒரு வலதுசாரி, நம்ம இங்கே ஆட்சி செய்பவர்கள் வலதுசாரி அந்த கருத்தோக்கம் உடையவர்கள். அதனால் கொஞ்சம் கூடுதல் பலம் இருக்கிறது. அதனால் ட்ரம்ப் வந்தால் மோடி அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலம். அதே நேரத்தில் பைடன் வந்ததுனால ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னால் இப்போ பைடன் இருக்கார், நமக்கு என்ன நஷ்டம்? எல்லா தேவைகளையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்தியர்களுக்கான விசாவை அதிகமான எண்ணிக்கையில் பிடன் அரசு தான் கொடுக்குது. அதனால நமக்கு சிக்கல் எதுவும் இல்லை. ட்ரம்ப் இருக்கும்போது அந்த H1B1 விசா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளான விஷயத்தை கூட பிடன் மாற்றினார். அதனால நமக்கு யார் இருந்தாலுமே இந்தியர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்தியாவை பகைத்துக் கொள்ள அமெரிக்கா விரும்பாது. ஆனால் அங்கு உள்ள சூழல் தான் இப்போ வந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்கிற அந்த போட்டி வந்து இன்னைக்கு பெரிய அளவில் டஃப் ஃபைட்டாக, நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த அமெரிக்க தேர்தலை பற்றி நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா, உலகத்தின் இஷ்யூவா மாறி இருக்கு. இதன் காரணமாக ட்ரம்புக்கு அதிக முக்கியத்துவம் அங்கே இருக்கு. எட்ஜு அவர் தான் இருக்காரு. இந்த துப்பாக்கிச்சூடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவரே கூட ஜெயிக்கலாங்கிற மாதிரியான இஷ்யூவா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.